அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் மல்லா நபிய பஅத அம்மா பஅத். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தின் இறுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சூரத்துல் முஃமினூனுடைய 61வது வசனத்தை ஞாபகமூட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 60வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வல்லதீன யுக்தூன மா ஆதௌ வ குலூபுஹும் வஜிலா. அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள். வ குலூபுஹும் வஜிலா, அந்த செலவு செய்கின்ற நேரத்தில் அவர்களுடைய உள்ளம் பயந்து போயிருக்கும், அச்சப்பட்டு போயிருக்கும் என்று சொல்கிறான். உண்மையில் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கின்ற போது அச்சப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்கு அது நன்மையை கொடுக்கிறது. அதனால் சந்தோஷமும் ஆனந்தமும் தான் அடைய வேண்டும். ஆனால் ஏன் அவர்களுடைய உள்ளம் பயப்பட வேண்டும், அச்சப்பட வேண்டும்? அதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஏன் அவர்கள் பயப்பட வேண்டும்? அவருடைய உள்ளம் ஏன் பயந்து கொண்டு அதை கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்கின்ற அதே நேரத்தில் களவெடுக்கக்கூடியவர்களாகவும் விபச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்களா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யா பின்த் சித்தீக், சித்தியக்குடைய மகளே, அது அப்படி அல்ல. அவர்கள் தொழக்கூடியவர்கள், நோன்பு நோக்கக்கூடியவர்கள், இருந்தாலும் அவர்கள் அவர்கள் உள்ளம் பயப்படும் என்று சொல்கிறார்கள். ஏன் பயப்பட வேண்டும் என்பதை அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது. அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், நிச்சயமாக அவர்கள் அவர்களுடைய இறைவனின் பக்கம்தான் மீளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதை நினைத்துத்தான் பயப்படுகிறார்கள். நாங்கள் அவ்வளவு இபாதத் செய்கிறோம், நன்மை செய்கிறோம், தர்மம் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நிற்கிறோம், ஆனால் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே. அந்த சந்திக்கின்ற நேரத்தில் அந்த நாம் செய்த நன்மைகளெல்லாம் ஜீரோவாக அல்லாஹ்விடத்தில் மாறிவிட்டால், அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்துவிட்டால் என்னுடைய நிலை என்ன? இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அதையெல்லாம் செய்கிறேனே, தர்மம் செய்கிறேனே, தொழுகிறேனே, நோன்பு நோக்கிறேனே, இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் என்ன பெருமானம் என்பதை நினைத்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறார்கள் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு அந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். உண்மையில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களில் மோஸ்ததியின் மூலம் இல்லாமலாக்கப்படுகிறது. அதுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்காமல் போய்விடுகிறது. நாம் இபாதத் செய்துவிட்டு பெருமைப்பட்டு மற்றவர்கள் இபாதத் செய்யாதவர்கள் போன்ற ஒரு பார்வையை பார்ப்பதனால் அந்த நன்மை இல்லாமலாக்கப்படுகிறது. கர்வம் வருவதனால் இல்லாமலாக்கப்படுகிறது. அதை பப்ளிசிட்டி பண்ணுவதனால் இல்லாமலாக்கப்படுகிறது. இப்படி பல காரணங்களினால் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுடைய நன்மைகள் இல்லாமலாக்கப்படுகிறது. இப்படி இல்லாமலாக்கப்பட்டு விடுமோ என்ற பயம்தான் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த வசனம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அந்த பயம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இபாதத் செய்கின்ற போது, நன்மை செய்கின்ற போது பெருமை வராது, மோஸ்திரி வராது, ஆணவம் வராது, கிபர் வராது, மற்றவர்கள் இபாதத் செய்யவில்லை என்ற ஒரு குறை சொல்லக்கூடிய மனோநிலை வராது. அதெல்லாம் செய்தால் நம்முடைய இபாதத்துடைய நன்மை இல்லாமல் ஆகிவிடும். அப்படி பயமுள்ளவர்கள் தொடர்ந்தும் நன்மை செய்வதிலும் நல்லறங்கள் செய்வதிலும் வேகமாக ஈடுபடுவார்கள் என்பதை அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையான விஷயங்களில் வேகமாக ஈடுபடக்கூடியவர்கள். நன்மையான விஷயங்கள் என்றால் தாமதிக்க மாட்டார்கள். வஹும் லஹா சாபிகூன், அவர்கள் நன்மையான விஷயங்களில் முதலாவது ஆளாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த பயம் நபிமார்களுக்கு இருந்த பயம். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபத்துல்லாவை கட்டுகின்ற போது பயந்தார்கள். அல்லாஹ் அதை கூறி காட்டுகிறான். வயர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித வ இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபத்துல்லாவை கட்டுகின்ற போது சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களுடைய ரப்பே, தகப்பல் மின்னா
நாங்கள் செய்யக்கூடிய இந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்வாயாக, இந்த நல்லறத்தை பொருந்திக் கொள்வாயாக, அதற்குரிய நன்மையை முழுமையாக தருவாயாக. இன்னக அந்த ஸமீஉல் அலீம். நிச்சயமாக நீ நாங்கள் பேசக்கூடியதை கேட்கிறாய், நாங்கள் செய்யக்கூடியதை அறிகிறாய், எங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடியதை அறிகிறாய். உனக்காகத்தான் நாங்கள் இதை செய்கிறோம், மனிதர்களுக்காக நாங்கள் செய்யவில்லை. எனவே இதை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்னும் போது நாம் எவ்வளவு துவா செய்ய வேண்டும். அதனால் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்றிருக்கிறோம், தர்மம் செய்திருக்கிறோம், கியாமுல் செய்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு அல் குர்ஆனை அதிகம் மோதியிருக்கிறோம். இவை எல்லாமே நாளை மறுமையிலே எந்த பிரயோசனமும் இல்லாமல் ஜீரோவாக எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் வருமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் செய்த நன்மையில் எந்த பிரயோசனமும் இல்லை. கஷ்டப்பட்டு செய்த நன்மைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எங்களுடைய முகத்தில் சுருட்டி வீசி விடுவான். அதனால் நாம் செய்த அமல்களை வைத்து பெருமை அடிக்க தேவையில்லை, மற்றவர்கள் செய்யவில்லை என்று குறை காண தேவையில்லை, மோசி வர வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹுக்காக செய்திருக்கிறோம், அந்த இபாதத்துகளை எல்லாம் யா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விடு என்று அடிக்கடி துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்தும் நன்மை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டித்தந்த துஆ ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம் என்கின்ற துஆவை பாடமாக்கி அடிக்கடி ஓதி எங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முழுக்க ஆதரவு வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்த அமல்களை ஏற்று அதுக்குரிய முழுமையான கூலியை தருவானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த ஸமீஉல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.